ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ஹோமிங். நான் உங்களுடைய சிஏஎஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஆழமான, நமக்கு எப்பவுமே மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய, ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னா, இது நமக்கு தெரியாத விஷயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனாலும் நம்ம அதை பயன்படுத்துறது இல்லை. பெரும்பாலான நபர்கள் அதை பயன்படுத்துறது இல்லை. மொத்தம் திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா 1330. அதை ரெண்டாக பிரிச்சிங்கன்னா 666வது குறளில் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணியாங்கு எய்துப எண்ணிய திண்ணியராக பெறின். ஸோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அப்படியே நம்ம கிடைக்குது அப்படிங்கிறாரு. இது உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உண்மைதான். ஆனால் நிறைய பேர் அதை நம்ம உண்மையை நம்புறதில்லை. நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துருதா அப்படின்னு நினைக்கிறதுனால தான் நம்ம தவறான விஷயங்களை நினச்சிட்டு இருக்கிறோம். எது வேணுமோ அதை நினைக்கிறதே இல்லை. இந்த விஷயத்தில் எல்லா மத நூல்கள்லையும் எல்லா மிகப்பெரிய சிந்தனையாளர்களும் புத்தகங்களை கொடுத்துருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படிங்கிற ஒரு உலக புகழ்பெற்ற புத்தகத்தில் நெப்போலியன் ஹில் கற்பனை திறன், அதாவது இமேஜினேஷன் அப்படிங்கிற சாப்டரில் ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு. ஏன்னா எப்படி நம்ம நினச்சா நடக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சால் தான் நம்ம அதை நம்மளுடைய எண்ணத்தை மாற்ற ஆரம்பிப்போம். எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே 4 விஷயங்கள் அடங்கியிருக்கு. விண்வெளி, பருப்பொருள், ஆற்றல், காலநேரம். இந்த 4 விஷயத்துக்குள்ளலாம் ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உருவாயிருக்கு. ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் செயல்படுது. நம்ம எண்ணங்களை பயன்படுத்தி ஒரு விஷயத்தை சாதிக்கிறோம் அப்படின்னா, எண்ணங்களை பயன்படுத்தி ஃபோக்கஸ் பண்ணி இந்த விஷயம் எனக்கு வேணும், இந்த விஷயம் கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு நம்பி முழு மனதோட ஒரு விஷயத்தை செய்யும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட சக்தியை நம்மளோட துணைக்கு கூப்பிட்ற மாதிரி அர்த்தம். அப்போ அந்த வேலை ரொம்ப ரொம்ப எளிமையாக நடந்து முடியும். நம்ம எப்படி நினைக்கிறோமோ, என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்கும். இது உண்மைதானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% உண்மை தான். இது சம்மந்தமான நிறைய உதாரணங்களை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். சரி, இப்போ எண்ணங்களை பயன்படுத்தி ஒரு விஷயத்தை செய்கிறது அப்படிங்கிறது, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். இப்போ நம்ம பெரிய பெரிய வேலைகள்லாம் செய்கிறோம். அதுக்கு நிறைய நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், உறவினர்கள்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒரு உதாரணத்துக்கு நம்ம வீடு ஷிஃப்ட் பண்ணதாக வச்சுக்கலாமே. வீடு குடி மாற்றுறோம். அது 1 நாள் 2 நாள் ப்ராசஸ். அதுக்கு நம்ம நண்பர்கள், உறவினர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த விஷயத்துக்கு நம்ம கண்ட்ரியோட இராணுவம் வந்து ஹெல்ப் பண்ணால் எப்படி இருக்கும்? ரொம்ப எளிமையான விஷயமா மாறும் இல்லையா? சொல்லவே முடியாது. அது மாதிரி நம்ம எத்தனையோ வேலைகள் செய்கிறோம், எத்தனையோ விஷயங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நம்மளோட எண்ணங்களை பயன்படுத்தி ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படிங்கும்போது நம்ம சொல்கிற மாதிரி தான். வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு நம்ம கண்ட்ரியோட மிலிட்ரி ஃபோர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி ரொம்ப ரொம்ப எளிமையானதாக இருக்கும். ஸோ இது எனக்கு இவ்வளோ பெரிய சயின்ஸ் இதுக்கு பின்னாடி வேணுமா, இதெல்லாம் எனக்கு தெரியணுமான்னு பார்த்தீங்கன்னா, இந்த சயின்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்க தேவையில்லை. நம்ம வீட்டில் டிவி ரிமோட் யூஸ் பண்ணுறோம். ரிமோட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. உட்கார்ந்த இடத்துல சேனல் மாற்றணுமா, ரிமோட் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சால் போதும். டிவியில் சேனல் மாறும், வால்யூம் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம எண்ணங்களை எப்படி நம்ம நினச்சா எப்படி நடக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. நினச்சா நடக்கும். ஸோ ரிமோட் மாதிரி தான். ஸோ இந்த விஷயத்தை நம்ம ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ணணும். எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம மாற்றணும் அவசியம் இல்லை. எது தேவையோ அந்த விஷயத்தை மட்டும் மனசில் போடணும். எது தேவையில்லையோ, எது நடக்கக்கூடாதோ அந்த விஷயத்தை மனசுலேருந்து தூக்கிடணும். ஸோ இது சம்மந்தமான அடுத்தடுத்து நிறைய விஷயங்களை உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ மூலிமா பதிவு பண்ணுறேன். ஸோ ஹாப்பினஸ் இஸ் எ சாய்ஸ், நாட் அ சான்ஸ். மகிழ்ச்சி நம்ம கையில் தான் இருக்குது, வெளியில் கிடையாது. தேங்க்யூ.